Hello everyone, welcome back. This video contains a different story about a king and his ministers. Make sure to watch the video till the end and try to use these English sentences on your daily conversations. Let's get started. One morning, the king was sitting in his coach. ஒரு நாள் காலை மன்னர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார். He looked at his ministers and said, I want to know who among you is truly wise. அவர் தனது அமைச்சர்களை பார்த்து, உங்களில் யார் உண்மையிலேயே ஞானி என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்றார். The ministers became nervous. அமைச்சர்கள் பதட்டமடைந்தனர். Just then, Raman entered the court. அப்போதுதான் ராமன் அவைக்குள் நுழைந்தார். The king saw Raman and smiled. Good timing, Raman, he said. I have a test for everyone. மன்னர் ராமனை பார்த்து புன்னகைத்தார். நல்ல நேரம் ராமன் என்றார். எல்லோருக்கும் ஒரு சோதனை வைத்திருக்கிறேன். The king ordered a servant to bring a big pot. ராஜா ஒரு வேலைக்காரனை ஒரு பெரிய பானை கொண்டு வர சொன்னார். The king said, this pot is very special. ராஜா சொன்னார், இந்த பானை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. Whoever fills this pot with wisdom, I will reward them with gold coins. யார் இந்த பானையை ஞானத்தால் நிரப்புகிறார்களோ நான் அவர்களுக்கு தங்க நாணயங்களை பரிசாக கொடுப்பேன். The ministers were confused. How can we put wisdom inside a pot? They whispered to each other. அமைச்சர்கள் குழப்பமடைந்தனர். ஒரு பானைக்குள் ஞானத்தை எப்படி வைப்பது? அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தார்கள். One minister said, wisdom means knowledge, and he put books into the pot. ஒரு அமைச்சர் ஞானம் என்றால் அறிவு என்றார். அவர் புத்தகங்களை பானையில் வைத்தார். The king shook his head. This is not wisdom. ராஜா தலையை ஆட்டினார். இது ஞானம் அல்ல. Another minister said, wisdom comes with money, and he dropped gold coins into the pot. மற்றொரு அமைச்சர் ஞானம் பணத்துடன் வருகிறது என்று கூறி பானையில் தங்க நாணயங்களை போட்டார். Another minister added papers and scrolls. மற்றொரு அமைச்சர் காகிதங்களையும் சுருள்களையும் சேர்த்தார். Still the king was not satisfied. ஆனாலும் ராஜா திருப்தி அடையவில்லை. The pot was full, but the king looked unhappy. பானை நிரம்பி இருந்தது, ஆனால் ராஜா மகிழ்ச்சியற்றவராக தெரிந்தார். Now the king turned to Raman. Raman, what will you put in the pot? He asked. இப்போது ராஜா ராமனை நோக்கி திரும்பினார். ராமன், பானையில் என்ன போடுவீர்கள்? அவர் கேட்டார். Raman smiled and said, Your Majesty, may I empty the pot first? ராமன் சிரித்துக்கொண்டே, அரசே, முதலில் பானையை காலி செய்யலாமா என்றார். The king agreed. ராஜா ஒப்புக்கொண்டார். ராமன் removed everything from the pot. ராமன் பானையிலிருந்து எல்லாவற்றையும் அகற்றினார். Then he stood quietly. Everyone waited. பின்னர் அவர் அமைதியாக நின்றார். அனைவரும் காத்திருந்தனர். ராமன் looked at the king and said, Your Majesty, wisdom cannot be kept inside a pot. ராமன் ராஜாவை பார்த்து, அரசே, ஞானத்தை ஒரு பானைக்குள் வைத்திருக்க முடியாது என்றான். ராமன் continued, wisdom is shown by good actions, kind words and right decisions. ராமன் தொடர்ந்தார், ஞானம் நல்ல செயல்கள், அன்பான வார்த்தைகள் மற்றும் சரியான முடிவுகளால் காட்டப்படுகிறது. It lives in our mind and appears in our behavior. அது நம் மனதில் வாழ்கிறது, நமது நடத்தையில் வெளிப்படுகிறது. That is why this pot will always remain empty. அதனால்தான் இந்த பானை எப்போதும் காலியாகவே இருக்கும். The king's face lit up. He stood up and clapped. ராஜாவின் முகம் பிரகாசித்தது. அவர் எழுந்து நின்று கைத்தட்டினார். Well said, Raman. The king said. நன்றாக சொன்னீர்கள் ராமன் என்றார் ராஜா. You have taught us a great lesson. நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பித்தீர்கள். The king rewarded Raman with gold coins and respect. மன்னர் ராமனுக்கு தங்க நாணயங்களையும்
மரியாதையையும் வழங்கினார். The minister smiled and agreed that Raman was truly wise. அமைச்சர்கள் புன்னகைத்து ராமன் உண்மையிலேயே புத்திசாலி என்று ஒப்புக்கொண்டனர். Wisdom is not what we show, it is how we act. ஞானம் என்பது நாம் காண்பிப்பது அல்ல, நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான். Thank you so much for watching. Please subscribe and click the bell icon. Thank you.